சொல்லு நேரா நாயா நான் புலி நினச்சிட்றா அதை பொறுமையாக கெத்த நடந்து போவேன். நான் சூம்பி போன புலின்னு நினச்சேன். நான் பசியோட பட்டியோட இருக்கான்னு பார்த்தேன். சற்று பயந்து விட்டேன் நண்பர்களே. ஏர்பின் பெண்ட் 67. எவ்வளோ நான் ஓட்டுறது எதனா பயமாக தானே உனக்கா? நான் ஓட்டுறது பயமாக தானே உனக்கா? 69 கடைசி பெண்டுடா சொல்லு. கண்ணு ஏன் நடா இப்போதான் நல்லா இருக்குது. குழு குழுன்னு இருக்கு. அப்பா ஏர்பின் பெல்ட்னா முடிச்சாச்சு நண்பர்களே. பின்னா பின்னா அப்படியே ஃபுல்லாக எடுத்து போட்டுற மாட்டோம். வீடியோவா ஃபாஸ்ட்டு போட்டு அடுத்த பெரட்டலுக்கான நேரம். நண்பர்களே கொல்லிமலைக்கு வந்தாச்சு. எப்படி அப்படினுங்க? ஓ மை காட், இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். போகுது நான் இப்படி தானே போனோம். நான் இப்படி தானே போனோம். இது அருவிக்கு அவனுக்கு எப்படி போடுவானுங்கன்னு தெரியலையா. எல்லாம் காட்டில் விளையிற பழம் அரைமையாக இருக்கும். பெரட்டு பெரட்டு பெரட்டு. இதுக்கப்புறம் நார்மல் ரோடு நண்பர்களே. இதுக்கப்புறம் பெண்டெல்லாம் முடிஞ்சிச்சு. பெண்டு முடிஞ்சால் ரெஸ்ட் எடுத்தோம். நம்ம நண்பர்கள் அதுக்குள்ளே போயிட்டானுங்க. ஜொல்லி அவனுக்கு நேராக போயிட்டானுங்களா ஒரு வேளை? சொல்லு எங்கிட்டு போகிறது? நண்பர்களே ஆகாய கங்கை தான் போல இருக்கு. சொல்லியா வேறு லெவலு போ, வேறு லெவலு. அவனுக்கு எங்கே போயிட்டுக்கிறானுங்க, அவனுக்கு வேறு எங்கேயோ போயிட்டுக்கிறானு, நம்ம வேறு எங்கேயோ போய்க்கிறோம். நண்பர்களே நாங்கள் தொலைந்து விட்டோம் நண்பர்களே. வைக்கோல் ஸ்டே. நண்பர்களே என்ன பண்ணுறது இப்போ? டவரே கிடையாது போடுதுங்க. எப்படி ஆகிறானுங்க இவங்களாம்? அங்கே அரப்புலாம் இருக்கிறானுங்க, நெல்லுலாம் வைக்கிறானுங்க. பாரா நடு இங்கே பேர் இது வெத்தலை கொடி. நண்பர்களே ஆகாய கங்கைக்கு வந்துட்டோம். தாண்டா ஆகாய கங்கைன்னு நினைக்கிறேன். நம்ம அருவி இது. அடப்பா ஆகாய கங்கை அங்கப்பா. நான் அந்த பெரிய வாட்டர் ஃபால்ஸ் எங்கே போனோம்? ஆகாய கங்கை. ஓ இதில் தான் போகணுமா? ஓகே சரி தேங்க்ஸ்ண்ணா. அவனுக்கு நம்பி போவோம். இங்கே தான் இருப்புறான்.
இது நம்ம அருவி வந்து தமாதுன்ற செயற்கையாக உருவாக்குதுன்னு நினைக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், 7 கிலோமீட்டரா, 370. டவர் வந்து தான் போடுற சொல்லு, டவரு. நண்பர்களே நாங்கள் எங்கேயோ தொலைந்து விட்டோம் நண்பர்களே, தொலைந்து விட்டோம். ஜி பூம்பா நம்மளே பெரட்டு நிற்கிறோம். அவனுங்க எங்கடா போயிருப்பானுங்க? அவனுங்க ஆகாக எங்கன்னு கேட்டு வந்துருப்பானுங்களா? ஓ சொல்லியா, எட்டி காலை பிடிச்சதான் என்ன பண்ணியிருப்பேன்? காலத்துக்கும் இல்லையா? ஓ மை காட், இங்கே வர்ற ஊரு குட்டி ஊரு. அப்படி மாசுல அருவி, தாவரவியல் பூங்கா, பெட்ரோல் பங்க், ஆரப்பரேஸ்வரர் கோயில், மாசில அருவி, செந்தூர், படகு இல்லம். ஏய் உனக்கு வேற என்னவோ நம்ம இது திருப்பி விட்டானுங்கடா. மாசில அருவி, செம்பேடு, அரியூர் ஊராட்சி, மாசில அருவி. மாசில அருவி தாண்டா இருக்குது. பெட்ரோல் பேங்க், இதில் போவோம்மா பேசாமல். போவோம், படகு இல்லை இந்த பக்கம் இது. இது போனால் போட்டிங்காக போகலாம். படகுல 11 கிலோமீட்டரா சொல்ல, பெட்ரோல் வேறு இல்லை. அப்படியே ஓரமாக டீ கடைக்காக உட்காரலான்றேன். நீ என்ன சொல்கிறா? டேய் உனக்கு ஃபோன் டவர் எல்லாம் எப்படி ஆகுறானுங்களா? சொல்ல, பிஎஸ்என்எல்லாம் கண்டிப்பாக இருக்காது. அக்கா ஆகாய கங்கை அருவி இப்படியே போகணும், இதில் தான் போகணுமா? ரைட்லையா? சரி. அப்படி ஒரு பேரே காணும் முன்னாடி. இவனுக்கு எங்கே போனானுங்கன்னு தெரில. ஏடா அவனுக்கு ஒரு அறிவு இல்லை. ஒரு ஜங்ஷன் பிரியுதுன்னா அந்த இடத்துல நிற்கணும்னு தெரியாது. கரெக்டாக இல்லையா? ரைட்டு திரும்ப சொல்லிச்சு அக்கா. என்னடா ரூட் இது சொல்லு? ரூட்டே பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. என்னடா ஊருலாம் போகுது? இதுதான் வந்து ஊர். இந்த விவேக் படத்தில் வர மாதிரி டேக் டைவர்ஷன் போய்க்கிறோம் நம்ம. என்ன ஆகாய கங்கை இப்படியே போனோம். யாரை கேட்டால் இப்படி தான் போனான்றாங்களா சொல்லு? நம்மக்கிட்ட ஃபோன் டவர் இல்லை. என்னடா ரோடு இதெல்லாம்? எங்கெல்லாம் எப்படா மனுஷ மக்கள்லாம் வாழ்கிறாங்க பார்த்தியா சொல்லு? எங்கெல்லாம் நம்ம விருப்பமா நம்பா? ஏப்பா பயங்கரமான ஆஃப் ரோட்லாம் இருக்குது. மெரசல் ஆகிட்டு சொல்லியா? இப்போ நம்ம மெயின் ரோட்டுக்கு எப்படி போகிறதுனே தெரியாதடா. வந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரூம் போடுறதுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா. அவனுங்களை நம்ம தேட, நம்ம அவனுங்களை தேட, அவ்வளோதான் போ. இன்றைக்கி போயிது அவ்வளோதான். டைம் இன்றைக்கி ஆகாய கங்கை நம்ம பார்க்க மாட்டோம், வாய்ப்பு இல்லை.
நம்மளும் அவனை தேடி ஒன்றா இணையறதுக்கே லேட் ஆகும். அப்புறம் எப்படி பார்ப்போம்? ஆ, நாளைக்கு தான். நாளைக்கு பார்க்கலாம் கூட ரூம் எடுத்து இங்கே தானே தங்க போகிறோம். ஆகாய கங்கை எப்படிம்மா? இந்த ரூட்டு நல்லா இதேடா, அருமையாக. எப்படிலாம் இருக்குது பார்த்தியா? அருமையாக இருக்குடா கடை. தாவரவியல் பொட்டானிக்கல் கடை. ஆகாய கங்கை. ஆகாய கங்கை ஃபால்ஸ் எப்படி போனோம்? ஆகாய கங்கைன்னு ஒரு பேரே காணுங்கடா. நம்ம தான் கூப்பிட்டு கிடக்குறோமோ. நான் ஆகாய கங்கை ஃபால்ஸ் எப்படி போனோம்? ஆகாய கங்கை நேரம் போனோம். எங்கே போய் முடிய போதோ தெரியல. இல்லையா? டீசெண்டாக ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறேன் நான். அப்புறம் எங்கன்னா சுற்றி கிடக்கலாம். என்ன சொல்கிறா? இப்போ என்னப்பா அவனுக்கு எப்படி கண்டுபிடிக்குதுன்னே தெரியலையா? இல்லை, பின்னாடி பர்ஸ் இருக்கும் பாரு, எடு. 500. ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்துக்கிறேன். இதோடா இந்த ஜிப்பிலே இருக்கும், முதல்ல இருக்கும் பாரு. முதல்ல எடு, காசு இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக எடு. தோடா இதோ இந்த ஜிப்பி எடு. அதை மட்டும் கேட்டி விடு. முதல்ல இருக்கும் பாரு. நிறைய இருக்குது. பசுமை எதுன்னு தெரியல. நான் வேறு எப்படி சொல்கிறேன் இருக்கு. 500 ரூபாய் அப்படியே மூடுறது. எங்களை மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு யாரும் இப்படி போனானுங்க. இங்கே டவரே கிடைக்க மாட்டேதுன்னா சிம்மு கிடைக்கும். ஜியோ கிடைக்கும். அப்படிலாம் ஜியோ கூட கிடைக்க மாட்டேது. அதான் பார்த்தது. ஆகாய கங்கை இப்படி தானே போனோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? 4 கிலோமீட்டர். இப்போ தைரியமாக சுற்றி கிடக்கலாம். என்ன சொல்கிறா? அப்புறம் நாய் மேற்கொட்ட பங்கு இருக்க ஒரு நியாயமாக இருக்காது. எங்கே போய் தேடுறது? இவனுங்களை எங்கே தேட போகிறனே ஒன்றும் புரியல. அது ஏன் தெரியுமா? ஒரு சில ஊர் ஹைட்டாக இருக்கும், இந்த ஊர்லாம் டவுனாக இருக்குது. அதனால் அப்படி தெரியுது. இப்போ ஏறுது தெரியுதா? இவ்வளோ நேரம் நம்ம இறங்கியிருந்தோம். ஊட்டி தான் குளிரும். ஊட்டி அப்படிலாம் கிடையாது, 2 இடத்துலையுமே இருக்கும். கிளைமேட்டு பொறுத்து தான். ஆனால் ஊட்டி வந்து ஹைட் அதிகம், அதனால் அது இன்னும் நல்லாயிருக்கும். ரெசார்ட்டு மசாஜ்லாம் இருக்குதுடா. டேய், மசாஜ்லாம் இருக்குதுடா. இங்கே ஃபோன் வருதா? போடு அவனுக்கு ஃபோன் போடு. நீ யாருக்கு போடுறா? அவனுங்களுக்கு டவர் இல்லை போல இருக்குது. நீ அவனுக்கு அப்புக்கு போட்டியா? சரி, நம்ம ஆகாய போகலாமா? முன்னாடி போனது யார்? பிரவீன் தானே? ஐயோ, எவனுக்கு போனானுங்களோ. ஒரு ஜங்ஷன் வருதுன்னா அந்த இடத்துல நின்று போனோம்ல. டவரும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. இங்கே கிடைக்குதுடா அவனுங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஏரியாவில் கிடைக்கல. அவன் கட்டிங் பார்த்தியா? செட் பண்ணி வச்சுக்கிறான்.
ரவுண்டாக கல்ச்சட்டி கவுத்த மாதிரி இல்லை? ஆ எதுரா அவன் கட்டிங் போடுறா, கல்ச்சட்டி கவுத்த மாதிரி இது என்ன கட்டிங் கட்டிங். சொல்லையா ரிட்டன் நம்ம எப்படி போக போகிறோன்னு தெரில. நிறைய ஊருக்கு கடந்து வந்திருக்கோம். வேறு எல்லாம் குளிச்சுட்டு வரானுங்கடா. ஆகாய கங்கைக்கு நேராக போனோமா? அண்ணா ஆகாய கங்கை ஃபால்ஸ் எப்படி போகணும்? ஆகாய கங்கை ஃபால்ஸ் எப்படி போகணும்? நேராக போங்க. 1/2 கிலோமீட்டர் ஒரு ஆர்ச் வரும். ஒரு தொப்பி போட்டு குரங்கு போக மாதிரி லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க. பெரிய போர்டு போட்டு ஹெல்மெட் போட்டு வாங்கன்னு. ஓகே. லெஃப்ட்டில் கட் பண்ணுங்க. ஆகாய கங்கை அரப்பேசு கோயில். ஓகே போங்க. போகிற ஆர்ச் இருக்குமா? ஒரு நெட்டு இல்லாதால எப்படி கேட்க வேண்டியதாகுது பாரு. சொல்லையா டெசிக்னேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஆனால் அவனுங்களை ரீச் பண்ண முடியலையா? ஆ எவ்வளோண்ணா? நான் எங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு நேரம்னா போனாங்க போயிடுறாங்களா? எப்போ போனாங்க? பெங்களூர் மெட்ராஸா? நான் தமிழ்ண்ணா, காஞ்சிபுரம். துப்பாக்கி இருக்கிறியா? துப்பாக்கியா எதுக்குண்ணா? ட்ரெஸ் போட்டு துப்பாக்கி இருக்கிறேன். இதுவா ரைடிங் ஜாக்கெட்ண்ணா? துப்பாக்கி வச்சுங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஏப்பா பிளேட்டா? ஆ அவனுக்கு எந்த நம்பிக்கையில்ரா போய்கிறானுங்க? போகிறானுங்களா இல்லையா? ஒரு புரியல. எங்கேயாவது நின்று இருக்கணும்ல அவனுங்க. நடானுங்க சரி ஆசை சரி விடு. ஆகாய கண்டை எப்போ நிற்போம் நம்பா வரானுங்களான்னு பார்ப்போம். என்ன சொல்கிறா? இங்கேருந்து எங்கடா போகிறது? இது கோயில் போல இது. ஏய் சொல்லு அப்படி போய் இப்படி வருது போல இது. நான் ஃபால்ஸுக்கு எந்த பக்கம் போகணும்? ஃபால்ஸுக்கு ஓ இங்கே தானா? ஆ ஓகே. ஆகாய நீர்வீழ்ச்சி வந்துட்டோம். புரியல. அவனுக்கு வண்டி எதனா இருக்குதா போகிறீங்க? நம்ம ஹெல்மெட் மாதிரியே இருக்குது. இறங்க.
டேய் அவனுக்கு வருவானுங்களானே எனக்கு படலை. நண்பர்களே